ஆண்டவர் சொல்றாரு, என் மகனை பயப்படாத, என் மகளே பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன். உன்னுடைய வலது கையை பிடிச்சு சொல்றாராம், நான் உனக்கு துணை நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி. நான் முதல் முறை அநேக வருஷத்துக்கு முன்னால அமெரிக்கா தேசத்திற்கு முதல் முறை ஊழியத்துக்கு போனேன். அப்போ நான் தனிமையாய் போகக்கூடிய சூழ்நிலை. பொதுவாக இந்தியாவிலலாம் உன்னையா ஃபேமிலியோட, மனைவியோட அல்லது டீம் அவங்களோட நான் ஊழியத்துக்கு போவேன். தனியாக இங்கே நான் போனதில்லை. எப்போ ஒரு டீம் யாராவது கூட இருப்பாங்க. ஆனால் அமெரிக்காவுக்கு நான் போகும்போது தனியாய் போகக்கூடிய சூழ்நிலை, மற்றவங்களுக்குலாம் விஷயம் கிடைக்காதுல்ல. அதை முதல் முறை நான் போன போது நீண்ட நாள், அது ரொம்ப தூரம் பிரயாணப்பட்டு போகணும்ல. அதனால சில வாரங்கள் ஊழியம் தொடர்ச்சியா, பொதுவாக மற்ற போன 1 வாரம் 2 வாரம் வீட்டுக்கு திரும்பிடுவோம். தொடர்ச்சியா ரொம்ப நாள் ஊழியன உடனே ஒரு நாள் ஆரம்பத்தில் நல்லா இருந்துச்சு, சந்தோஷமா இருந்துச்சு. ஒரு நாள் எனக்குள்ள ஒரு தனிமை உணர்வு வந்து விட்டார். அப்படி உண்மையில் நான் உடனே தனிமை உணர்வில் என் கூட இருக்காங்க ஆட்கள், அங்கே உள்ள சகோதரிகள் எனக்கு துணையாக இருந்து ஊழியத்தில் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஆனாலும் எனக்கு தெரிஞ்சவங்க சொந்தங்கள் இல்லையே அப்படின்னு சொல்லி ஒரு தனிமை உணர்வு வந்துட்டு, அதனால ஊருக்கு திரும்பி போயிடணும், இந்தியாவுக்கு திரும்பி போயிடணும் எண்ணம் வந்துட்டு. இன்னும் சில ஊழியம் இருக்குது, ஆனால் ஊருக்கு திரும்பி போயிடணும் ஒரு எண்ணம் வந்துட்டு. அந்த தனிமை உணர்வு வந்தோன்னு அப்படியே எனக்குள்ள ஒரு மன சோர்வு வந்தார். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, நாங்கள் ட்ராவல் பண்ணுறோம், நியூயார்க்லேருந்து வாஷிங்டன் டிசியை நோக்கி காரில் ட்ராவல் பண்ணுறோம். என் கூட ஒரு 3-4 பேருக்கு அவங்கெல்லாம் பேசி சிரிச்சுக்கிட்டே வர்றாங்க. ஆனால் எதுவுமே எனக்கு தெரியல, நான் தனியாக இருக்கிற அந்த மாதிரி உணர்வில் அப்படியே மன சோர்வு வருது. அது வந்த உடனே திடீரென்று கொஞ்சம் நேரத்துக்குள்ள பரிசுத்தாவினுடைய பிரசன்னம் அந்த காருக்குள்ளே இறங்கினார். அப்படியே ஆவியானவர் என்னை நிரப்பினார். ஆவியானவர் நிரப்புறதை நல்லா ஃபீல் பண்ண முடிந்த உடனே அப்படியே நான் கண்ணை மூடி துதிக்க ஆரம்பித்தேன். துதிக்க அந்நிய பாஷையை நாவிலே வர ஆரம்பித்தது. ஆவியானவர் நிரப்பி சில நிமிட நேரத்தில் அந்த காருக்குள்ள அட்மாஸ்பியரை மாறிட்டு சிரிச்சு பேசி கொண்டிருந்த எல்லாருமே அமைதி ஆயிட்டாங்க, ஏதோ நடக்குது அப்படின்னு. நான் அப்படியே அன்னை கண்ணை மூடி அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருக்கேன். அப்போ தேவன் என்னோடு பேசுகிறார், மகனே, யூ ஆர் நாட் அலோன், ஐ எம் வித் யூ. நீ தனிமையா இல்லை, நான் கூட இருக்கிறேன், பயப்படாத, சொன்ன போகாத. ஆண்டவர் அப்படியே அந்த வார்த்தை எனக்குள்ள வந்த உடனே பாருங்க, அந்த தனிமை உணர்வு போயிட்டு கொஞ்ச நேரத்துக்குள்ள சூழ்நிலையை மாறிட்டு ஒரு பெரிய சந்தோஷம், மகிழ்ச்சி. நான் ஆண்டவர் அப்படியே துதிக்கிறேன். அப்போ ஆண்டவர்கிட்ட சொல்றேன், நீர் என் கூட இருந்தா இன்னைக்கு கூட்டத்தில் எனக்கு அற்புதம் செய்யணும். ஆண்டவர் சொன்னார், நான் செய்வேன், நீ பயப்படாம போன்னு சொன்னார். வெகு தூரம் பிரயாணப்பட்டு லேட்டாக தான் போய் சேர்ந்த கூட்டத்துக்கு. வாஷிங்டன் டிசியில் நிறைய பேர் ஒரு வீட்டில் தான் நிறைய பேர் கூடியிருந்தாங்க, காத்திருந்தாங்க. ஆண்டவர் பெரிய காரியம் செய்தார், என்னை அப்படியே மகிழ பண்ணி நான் கூட இருக்கிற பாத்தியா என்பதை வெளிப்படுத்தி காண்பித்தார். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, என் மகனே, மகளே, உன் வலதுகை பிடித்த நான் சொல்றேன், நான் உனக்கு துணைன்னு இருக்கிறேன், நீ தனிமையா இல்லை, நான் இருக்கிறேன் உனக்கு. இந்த ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார். எவ்வளவு பெரிய சந்தோஷம் இல்லை. வானத்தை பூமி உண்டாக்கிற ஆண்டவர் நம்ம கையை பிடிச்சு நம்ம பக்கத்துல வந்து, நீ பயப்படாதே மகனே, பயப்படாதே மகளே, நான் உனக்கு துணை இருக்கிறேன்னு சொல்லுவது எவ்வளவு பெரிய சந்தோஷம் இல்லை. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார். சந்தோஷமா சொல்லுங்க, ஆண்டவரே, நான் தனிமையா இல்லை, நீர் என் கூட இருக்கிறீங்க. ஐ எம் நாட் அலோன், ஜீசஸ், யூ ஆர் வித் மீ. சந்தோஷமா சொல்லுங்க.